வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் ஸ்ட்ரகிள் பேட்டா பார்க்க போறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் 3 வருஷம் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முடியும்னா பார்க்கலாம். உங்களை விருப்பம் இல்லாமல் விரும்பினால் நீங்கள் சொல்லக்கூடிய எதையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். ஆனால் உங்கள் மீது அன்பு வந்துவிட்டால் நீங்கள் எதை சொன்னாலும் நிச்சயம் கேட்பார்கள். அதாவது உங்க லைஃப்ல உங்களை உண்மையா ஒரு ஆண் விரும்புறாங்க அப்படின்ற போது நிச்சயமா அவங்க நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் காது கொடுத்து கேட்பாங்க அண்ட் பண்ணவும் செய்வாங்க. உங்க மேல அன்பே இல்லை, ஒரு ஃபீலிங்கே இல்லாதவங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்பாங்களா? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நீ சொல்லி நான் கேட்கறமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கவங்களுக்கு உங்க மேல உண்மையான அன்பு இருக்காது. அன்பு இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் அது அன்பு இல்லைன்றதா அர்த்தம். சப்போஸ் உங்க லைஃப்ல நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்கறாங்க, நீங்க சொல்றதெல்லாம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல அன்பு இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறது கஷ்டம், கிடைச்சும் நிறைய பேர் மிஸ் பண்ணவும் செய்றாங்க. எந்த ஒரு ஆண் உங்களை உண்மையாக விரும்புகிறானோ அந்த ஒரு ஆணின் முன்னே அல்லது அந்த ஆணிடமோ ஒரு அழகான பெண் வந்து பேசினாலும் இல்ல வந்தாலோ அவர்கள் அதை கண்டுக்க மாட்டார்கள், உங்களை தான் ரசிப்பார்கள். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரு 100 ஆண்கள்ல 90 பேர் இப்படி இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. ஒரு 10 பேர் தான் இப்படி இருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்பும்போது ஒரு அழகான பொண்ணு, ரொம்ப அழகா கியூட்டான ஒரு பொண்ணு அந்த பையன்கிட்ட வந்து பேசுறாங்க, ப்ரொப்போஸ் பண்றாங்க அப்படின்ற போது நிறைய ஆண்கள் அந்த டைம்ல அந்த அந்த ஆல்ரெடி கமிட் கூடிய பொண்ணுகிட்ட சொல்லாம இதை முடிச்ச அளவுக்கு கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. பட் உண்மையா ஒரு ஆணுக்கு இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஆண் இப்படிப்பட்ட எச்சத்தனமான வேலைகளை பண்ண மாட்டான். நீங்கள் சொல்வதையும் நீங்கள் செய்வதையும் எந்த ஒரு தெளிவு இல்லாமல் கூறும் ஒருவரால் புரிந்து கொள்ள முடிகிறதோ என்றால் நிச்சயம் அவர் உங்களை உண்மையாக விரும்புகிறார்கள் என்ற அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்களும் எந்த ஒரு தெளிவுமே இல்லாம நீங்க பண்றீங்க இல்ல செய்யறீங்க அப்படின்ற போது அதை ஒரு ஆணினால புரிஞ்சுக்க முடியுது அல்ல ஒரு பெண்ணால புரிஞ்சுக்க முடியுதுன்னா நிச்சயமா அவங்களுக்கு உங்க மேல அதிகப்படியான அன்பு இருக்கும். அண்ட் உங்களை சரியா புரிஞ்சுக்கிட்ட ஒரு நபரானா அது அவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் லைஃப்ல இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது, ஒருத்தங்களை சொல்லக்கூடிய விஷயத்த கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிறதுனா ரொம்ப விஷயமா இருக்கும். சப்போஸ் உங்க லைஃப்ல இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க உங்களை பெஸ்டா பார்த்துப்பாங்க. அவங்கள விட்டு வெளியே வர்றதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா அதுக்கப்புறம் நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய சந்தோஷத்திற்காக அவர்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வார்கள். அதற்கு காரணம் உங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு. எந்த ஒரு ஆண் உங்களை உண்மையா விரும்புறாங்களோ, நிஜமாவே உண்மையா விரும்புறாங்களோ அவங்க உங்க லைஃப்ல எந்த ஒரு எண்ணெய்க்குனாலும் போவாங்க உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக. எல்லா ஆண்களும் இதை பண்ணுவாங்க அப்படின்றது சொல்ல முடியாது. ஒரு சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கூட ஒரு இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குன்னு அவங்க உண்மையா இருக்காங்கன்றதையும் நம்மளால சொல்ல முடியாது. நீங்க விரும்பக்கூடிய ஆணுடைய கேரக்டர் எப்படி, அவங்க நடந்துக்கிறது எப்படின்றத நீங்க தான் செக் பண்ணணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த வீடியோ நம்ம நிறைய போட்டிருக்கோம். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஃபேக்கா ஏமாற்றப்படுகிறார்கள் இப்ப இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும். யார் ஒருவர் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்றை இழக்கிறார்களோ அவர் உங்களை உண்மையாக விரும்புகிறார்கள் என்ற அர்த்தம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யணும், தான் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்களும் அவங்களும் விரும்புறீங்க. அப்படி விரும்பும் போது பார்த்தீங்கன்னா நீங்க அவங்களுக்காக ஒரு விஷயத்தை இழந்துட்டு அவங்க கூட விரும்பிக்கிட்டு இருப்பீங்க. பட் உண்மை என்னன்னா ஒரு சில தினங்கள் கழிச்சு நீங்க இந்த இழந்த விஷயத்த வச்சே அவங்கள சொல்லிட்டு குத்தி காமிச்சு போடக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. ஸோ அதனால உங்க லைஃப்ல ஒரு விஷயத்தை இழக்க நினைக்காதீங்க. அண்ட் அவங்களுக்கு உண்மையா இருக்கிறது கரெக்ட் தான். பட் உங்க லைஃபையும் நீங்க பார்க்கணும்ல. ஸோ பெட்டர் தான் நீங்க கரெக்டாக யோசிச்சு உங்க லைஃப்ல இருக்க பாருங்க. உங்க லைஃப் பெட்டரா இருக்கும். செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குறதுக்கும் சீதா பாய்.